ராஜபாளையம் ரெசிபிஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கிருஷ்ணாவுங்க அத்தை வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க அத்தை வந்து ரொம்ப நல்லா நிறைய டிஷ் எல்லாம் பண்ணுவாங்க. நான் சொல்லிகிட்டே இருப்பேன், ஏதோ ஒரு டிஷ் எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமாக நமக்காக ஒன்று பண்ண போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, மேரி பிஸ்கட் வந்து ஒரு பாக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபுல் க்ரீம் பாருங்கள், ஒரு கப்பு ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. இது வந்து ஐசிங் சுகர். இதில் வந்து தான் இப்போ வந்து என்னென்ன மிக்ஸ் பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை வந்து இந்த மாதிரி வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஒவ்வொன்றா மிக்ஸ் பண்ணி போட போகிறாங்க. க்ரீமில் 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் போடணும் முதல்ல. ஓகே. அந்த க்ரீமில் வந்து கொக்கோ பவுடர் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட் போட்டுக்கோங்க. ஐசிங் சுகர் நல்லா பொடிச்ச சர்க்கரை ஒரு கப்புன்னா சுகர் ஒரு 1/2 கப்பு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது அடுப்பே தேவையில்லைங்க. இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு ஒரு 2 ஹவர்ஸ் போதுமா? 4 ஹவர்ஸ் ஆகும். ஒரு 4 ஹவர்ஸ் ஆகுமா. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா சுவையான ஒரு டெசர்ட் நமக்கு ரெடி ஆகிடும். ஃபுல்லாகவே க்ரீமி தான்ப்பா, ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஒரு 1/2 கப்பு நம்ம சர்க்கரை பொடிச்சு வச்சுருந்தாங்க, அதுதான் அவங்க போட்டிருக்காங்க. இப்போ முதல்ல வந்து க்ரீமும் ஐசிங் சுகர் கொக்கோ பவுடர் எல்லாம் கலந்து அந்த மிக்ஸை ஃபஸ்ட்டு லேயராக வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அதில் பிஸ்கட்டை துவச்சி அப்படி ஒவ்வொன்றா 1 by 1 அடுக்குறாங்க பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் இது. நீங்கள் ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போயிட்டு வரும்போது கூட நீங்கள் செஞ்சு வைக்கலாம். செகண்ட் டைம் மறுபடியும் அதே பண்ணுறாங்க. இப்போ மறுபடியும் அதே மாதிரி தான் பிஸ்கட் துவச்சி வைக்கிறாங்க பாருங்கள். இன்ஸ்டன்ட் காஃபி தான், வார்ம் வாட்டரில் வச்சு அதுக்கு அப்படி பிஸ்கட்டை துவச்சி அப்படி வைக்கிறாங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. இதை வந்து ஒரு 4 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா ஒரு சூப்பரான சுவையான டெசர்ட் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா 4 ஹவர்ஸ் ஆச்சுங்க. இப்போ அவ்வளோ நல்லா செட் ஆகிருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. இது எடுத்து சாப்பிட்டா தான் தெரியும். நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ரேவதிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் வாங்க. டேஸ்ட்டாக சூப்பராக எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ரேவதி. அவனுக்கு ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ப்பா. சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ஈஸி வேறு இது. நான் கூட இவ்வளோ ஈஸின்னு நினைக்கல. ஃபயர்லெஸ் மாதிரி ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப அருமையாக இருக்குப்பா. எம்மி சூப்பராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி சிரமம் பார்க்காம செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.